பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். காணிக்கைகளை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் பிரவேசிக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த அலங்காரம் என்று நாம் சொல்லும் பொழுது 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுகிறார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே வெளிப்புறமான அலங்காரத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்வதை விட உள்ளான அலங்காரத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வெளிப்புறமான அலங்காரத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நல்ல வஸ்திரங்களை தரிக்கிறோம். நல்ல நம்ம என்னெல்லாம் நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை அலங்கரிக்க பண்ண முடியுமோ அப்படிலாம் செய்கிறோம். ஆனால் உள்ளான மனிதன், உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு அலங்காரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே பேதுரு சொல்லும் பொழுது மயிரை பின்னி பொன் ஆபரணங்கள், உயர்ந்த வஸ்திரங்கள், இதெல்லாம் ஒரு புறம்பான அலங்கரிப்பாக இருக்கிறது. இந்த அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இருக்காம அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கிற. இதுவே பரிசுத்த அலங்காரம். அப்போ ஆண்டு எதை எதிர்பார்க்கிறார்னா, நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை, உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் எப்படி இருக்கிறது. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்து மட்டும் நம்மை ஆஸ்வதிப்பது அல்ல, நம்முடைய உள்ளான வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். நம்முடைய இருதயத்தில் என்ன குணம் மறைந்திருக்கிறது, நம்ம எப்படிப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கிறோம். சபையில் போய் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் என்ன மறைந்திருக்கிறது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனைவருடைய இருதயத்தில் கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், அசுத்தமான காரியங்கள் இவை எல்லாமே இருதயத்தில் மறைந்திருக்கிறது. ஆனால் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணம் என்னன்னா சாந்தம், அமைதல். அல்லேலூயா. அமைதியான காரியங்கள், நல்ல குணங்கள் நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்க வேண்டும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதான் பரிசுத்த அலங்காரம். இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் நல்ல குணங்கள் மறைந்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் நல்ல குணங்கள் வெளிப்படணும். வேதம் சொல்லுகிறது இருதயத்தில் வந்து இருதயத்தில் இருந்து பொல்லாத காரியங்கள் புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து நல்ல குணங்கள் புறப்பட்டு வர வேண்டும். நம்முடைய இருதயத்தில் பொல்லாத காரியங்கள் புறப்பட்டு வருகிறதா, இல்லைன்னா நல்ல குணங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் என்ன மறைந்திருக்கிறது? இன்னைக்கு சபைக்கு போய் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட குணம் இருக்கிறது? நல்ல குணங்கள் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்குதா, இல்லைன்னா பொல்லாத காரியங்கள், தீட்டான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் இவைகள் நிறைந்திருக்கிறதா என்பதை நம்ம இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காலை நேரத்தில், இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நல்ல குணத்தோடு, நல்ல இருதயத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், அசுத்தமான காரியங்கள் அதை நம்மை விட்டு நீங்கி போய் நல்ல குணங்கள், சாந்தம், அமைதலுள்ள ஆவி, இச்சை அடக்கம், ஆவிக்குரிய அந்த கனிகள் இவையெல்லாம் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் பசியோடு வரும்போது ஒரு வழியில் ஒரு அத்தி மரத்தை பார்க்குறார். அந்த அத்தி மரத்தில்
ஏதாவது கனிகள் இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது கனிகள் இல்லை. இலைகள் இருக்கிறது, கனிகள் இல்லை. தேடி பார்க்குறார், கனி இல்லை. அந்த மரத்தை சபிச்சார், பட்டு போயிற்று. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட வந்து தேடி பார்க்கிறார். ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் நம்மள்ட்ட வந்து இந்த அத்தி மரத்துல கனி இருக்கிறதா என்று சொல்லி தேடி பார்க்கிறது போல, நமக்குள்ள நல்ல குணங்கள், நல்ல தெய்வீக சுபாவங்கள் நமக்குள் இருக்குதா என்று சொல்லி தேடி பார்க்கிறார். அல்லேலூயா! தேடி பார்க்கும்போது நமக்குள்ள நல்ல குணங்கள் இருக்கணும். அதான் பரிசுத்த அலங்காரம். அல்லேலூயா! நல்ல நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும்போது, ஆண்டவர் இறங்கி நம்முடைய ஆராதனையில இறங்கி வந்து நம்ம என்ன செய்கிறார்? நமக்குள்ள நல்ல குணங்கள் இருக்குதான்னு தேடி பார்க்கிறார். தேடி பார்க்கும்போது நல்ல குணங்கள் நாம் வெளிப்படுத்தும் பொழுது சுகந்த வாசனை கர்த்தர் நுகர்ந்தார் என்று சொல்லப்பட்டது. எனவே நம்முடைய ஆராதனை அவர் நுகர்ந்து கொள்ள வேண்டுமானால், நம்முடைய ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லும் பொழுது இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணங்கள். என்னை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் ஒரு அசுத்தமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பொல்லாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் மறைந்திருக்கலாம். அதை இன்றைக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்முடைய இருதயத்தில் நல்ல குணங்கள் மறைந்திருக்க ஆண்டவர் தேடும்போது நல்ல குணங்கள் நமக்குள் வெளிப்பட தேவன் நமக்கு கிருபை தரணும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்த இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நல்ல குணமுள்ளவர்களாய் பரிசுத்த அலங்காரத்தோடு எங்கள் இருதயத்தில் நல்ல குணங்கள் வெளிப்படணும். ஆண்டவர் உம்மை ஆராதிக்கும் போது வெளிப்படணும். ஆண்டவரே, நல்ல குணங்கள் வெளிப்படணும். நீர் எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளணும். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.